சிங்கள மக்கள் தங்களுடைய பிரச்சனையை பார்க்கட்டும், அது எங்களுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய மண்ணையும் தங்களுடைய மனித வலுவையும் தங்களுடைய மூலதனங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்திய மீனவர்கள் வருடம் தோறும் 1 டிரில்லியன் ரூபாய்களை, அதாவது 2.8 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான மீன்களை அள்ளிச் செல்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு 2.8 பில்லியன் டாலர். IMF வாங்கினீங்கள் 2.9 பில்லியன் பிச்சை எடுக்கிறீங்க. நாங்கள் இன்னொரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக நாங்கள் இந்த பாராளுமன்ற முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஜனாதிபதி முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த தாயத்தின் மேலான இந்த பொருளாதார யுத்த பிரகடனத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்கின்ற செய்தியை சொல்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. நீங்கள் அந்த மதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஒரு மனுஷனை நீங்கள் மதிப்பிருந்தால் என்ன? அவருக்கு பூ போட்டு மாலை போட்டு விளக்கு கொடுக்கிறது இல்லை. அந்த சிந்தனைகளையும் அந்த கொள்கைகளையும் கடைப்பிடிக்கிறதா உண்மையான மரியாதை. அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு தேசமாக எழ வேண்டும் என்ற ஒரு தன்மையை கொண்டு வரலாம். அப்படி தேசமாக எழுகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே தன்னாட்சி உரிமையைத்தான் வலியுறுத்துகின்றார்கள். தன்னாட்சி உரிமையை வலியுறுத்துகின்ற பொழுது எல்லாமே ஒழுங்காக அந்த ட்ராக்குக்குள், அந்த முறைமைக்குள் வரும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எப்படி அந்த அதிகாரம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை இலங்கை தருவதற்கு முன்னர், அமெரிக்கா தருவதற்கு முன்னர், இந்தியா தருவதற்கு முன்னர் உங்கள் மக்கள் உங்களுக்கு தர வேண்டும். ஸ்ரீலங்காவினுடைய இறைமையின் கீழ் நாங்கள் செயற்படுகின்ற ஒரு மிக மோசமான அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம். இவ்விதமாக ஒரு நாட்டினுடைய இறைமைத்தனத்துக்குள் எங்களுடைய இறைமைத்தனம் அடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த டிஜிட்டல் போரின் மூலமாகத்தான் நாங்கள் உலகத்துக்கு எங்களுடைய இறைமைத்தனத்தை வெளிப்படுத்தி உலகத்தினுடைய பலத்தை கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறோம். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. நிகழ்ச்சியில் இங்கே கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பொருளாதார யுத்த பிரகடனத்திலிருந்து ஈழத்தமிழர் தாயக இறைமையை காக்க பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க என்றதைத்தான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். மாஸ்டர், கூறுங்கள் விளக்கத்தை. இப்பொழுது தமிழர் தாயகம், ஈழத்தமிழருடைய தாயகம் ஒரு அவசர நிலைக்கு, எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு சென்றிருக்கிறது. என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வைத்து ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக தெளிவாக கூறினார், அடுத்தது யாழ்ப்பாணத்தின் மீதான பொருளாதார யுத்தம். விதமாக ஜிஆர் ஜெயவர்தனா போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று சொல்லி தமிழர்களுக்கு மேல் குடிகள் என்ற நிலையிலும் கூட மக்கள் மேலான யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறார்களோ, அதே போல இப்பொழுது அந்த படைபலத்தினால் இன அழிப்பு மூலமாக தமிழ் மக்களை உடைய அரசியல் பணிவை பெறுகின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் பொருளாதார யுத்த பிரகடனத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பொருளாதார யுத்த பிரகடனத்தில் எங்களுடைய நிலங்கள் மக்கள் உடைய வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த நிலையில் இருந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய பண வருவாய்க்காக பயன்படுத்தப்பட போகின்றது. அத்துடன் வெளிநாட்டு அரசாங்கங்கள் அங்கு நிரந்தரமாக தங்களுக்கான நில உரிமையை பெறக்கூடிய முறையிலே, நீண்ட காலத்துக்கு பெறக்கூடிய முறையிலே அரசாங்கங்கள் மட்டுமில்லை, தனியார் துறையும் கூட
இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஸ்ரீலங்காவினுடைய இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது உண்மையில் இந்த தேர்தல் எதற்கு நடத்தப்படுகிறது? இந்த அனைத்துலக நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ப செயற்பட வேண்டிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்தில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த தேர்தலை நடத்தி அந்த தான் திட்டமிட்டவாறு அனைத்துலக நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த பணியை தொடர்வதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய முக்கிய தன்மையாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு 23ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டுப்படங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் தேர்தலுக்கு செலவிடுவதற்கு பணமில்லை என்று சொல்லி அந்த தேர்தலை நடத்தாவிட்டார்கள். அப்ப மக்களுடைய அந்த அடிப்படையான அத்தியாவசிய தேவைகளுக்காக இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி தேர்தல் பணமில்லை என்று சொல்லி மறக்கப்பட்டது. பணமில்லை என்று மறக்கப்பட்ட அந்த நிலையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சரும் அரசியலமைப்பை மீறி குற்றம் செய்திருக்கின்றார்கள் என்று இன்று ஸ்ரீலங்காவுடைய உயர் நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கின்றது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இந்த தேர்தல் என்பது இந்த வங்குரோத்து நிலையில் இருக்கின்ற ஸ்ரீலங்காவை எந்தெந்த உலக அமைப்புகள், எந்தெந்த உலக வங்கிகள், எந்தெந்த நாடுகள் தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முறையிலே பணியெடுப்பதற்கு முயற்சிக்கின்றனவோ அவற்றினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு காலத்தை உருவாக்குவதற்காகத்தான் நடத்துகின்றார்கள். ஆகவே இது ஒரு வகையிலே சிங்கள மக்கள் தங்களுடைய பிரச்சனையை பார்க்கட்டும், அது தங்களுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் தங்களுடைய மண்ணையும் தங்களுடைய மனித வலுவையும் தங்களுடைய மூலதனங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவை ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் தான் செய்யப்படலாம். இப்பொழுது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை தோற்றம் பெற்றிருக்கின்றது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் எல்லோரும் ஒருங்கிணைந்து நாங்கள் தேசமாக எழுகின்றோம் என்று சொல்லி உலகத்துக்கு காட்டினால்தான் இந்த தேசத்துக்குள் நாங்கள் போறதாக இருந்தால் இந்த மக்களுடனான உரையாடல்கள் தொடங்கப்பட வேண்டும். இந்த மக்களுடைய ஒரு வகையான பங்கு பெற்றல் அவசியம் என்பதை அனைத்துலக நாடுகள் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, முதலாளிகள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உணர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் இது பணத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட. பணத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில் அவர்கள் முதலிடுவதற்கு எல்லாவற்றையும் மிக கவனமாக சிந்தித்துத்தான் முதலிடுவார்கள். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து தேசமாக வேண்டிய நிலை வந்திருக்கிறது. கட்சிகளை மறப்போம், பிரச்சனைகளை இந்த நேரத்தில் மறப்போம். இப்பொழுது இருக்கிறது மண்ணை பாதுகாப்பது. எதிலிருந்து பாதுகாப்பது? மண் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்திலேயே உள்நாட்டுக்குள் பௌத்த மத புனருத்தானம் என்ற பெயரிலே நிலம் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கத்திலே தொல்லியல் ஆய்வு செய்கின்றோம் என்ற பெயரிலே நிலம் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்விதமாக உள்நாட்டுக்குள் நிலத்தை விழுங்கிக் கொண்டிருக்கிற அதே அரசாங்கம் இப்பொழுது வெளிநாட்டு சக்திகளையும் கொண்டு எங்களுடைய மண்ணை விழுங்குவதற்கான திட்டங்களை மிக தெளிவாக அறிவித்து அதை ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார அபிவிருத்தியாக மட்டுமல்ல, ஏதோ தமிழ் மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு விதமான விதந்திரப்பையும் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில்தான் இந்த அரசு தலைவர் தேர்தலையும் அதன் நோக்கங்களையும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என தங்களின் தாயகத்தின் மீதான பொருளாதார யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஜனநாயக போராட்டத்தை தமக்கான பொது வேட்பாளர்களை தேர்தல் நிறுத்தி ஈழத்தமிழ் மக்கள் தொடங்கி இருக்கின்றனர். எனவே இப்பொழுது ஈழத்தமிழர் தாயகம் அவசர நிலைக்கு உள்ளாகியுள்ளது. இந்நேரத்தில் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு இடையில் உள்ள கருத்து நிலைகளுக்கு வேறுபாடுகளுக்கு அப்பால் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பொது வேட்பாளருக்கு பதிவு செய்வதன் மூலம், என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருக்கின்றது என்று சொல்லி தமிழர் தாயக வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறது. அப்படி என்றால் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதுதான் 50% மேலான மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு நிலை அனைத்துலக நிலையிலே வரும். இப்பொழுது பிரச்சனை என்னென்றால் அந்த 6 லட்சம் வாக்குகளையும் ஒரு குவியத்தில் கொண்டு நிறுத்தி இந்த மக்கள் தேசமாக எழுந்திருக்கின்றார்கள். இந்த தேசம், தமிழர் தாயகம் என்ற இந்த தேசம் ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார நடைமுறைகளை மட்டுமல்ல, ஸ்ரீலங்காவினுடைய அந்த
ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைமை என்பதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆக இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இதை விளையாட்டாக நாங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே இதனை பார்க்க முடியும். அதே நேரத்திலே புறக்கணிக்கிற என்று சொல்பவர்களுக்கு நிச்சயமாக அதற்கு பெருமதி இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய காரணம் என்ன என்பதை நான் பலமொழியை சொல்லி இருக்கின்றோம். அதாவது நாங்கள் 1972ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதியுடன் நாங்கள் அரசற்ற தேசியமயமாக்கப்பட்டோம். அன்றிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எங்களை அரசியலமைப்பு ரீதியாக ஆள்வதற்குரிய எந்த தகுதியும் இல்லை. ஆகவே நாங்கள் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறுகின்றோம் என்று 1975ஆம் ஆண்டு தந்தைசெயல் செல்வநாயகம் அவர்கள் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் துறை அடையாள குடியேற்ற பெற்றியை அடுத்து தன்னாட்சி உரிமை பிரகடனப்படுத்தினர். அதன் பின்னணியிலே எல்லோருக்கும் தெரியும், அது 76 வட்டுக்கோட்டை தீர்மானமாக வெளிப்படுத்தப்பட்டு 77 மக்களுடைய குடியேற்றத்தின் மூலமாக நாங்கள் எங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயித்துக் கொள்வோம் என்கின்ற அந்த அடிப்படையில் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான ஆட்சி என்பது தனியரசாக அமையும் என்கின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்தியதும் இல்லாமல் இதை நாங்கள் ஜனநாயக முறைகளில் எடுத்து நாங்கள் அனைத்துலக சட்டத்துக்கு கீழ் சொல்கின்ற பொழுது அதனை ஏற்க மறுத்தால் வேறு எந்த வழியில் அடைவோம் என்றும் கூறினார்கள். அது மட்டுமில்லை, அதிலேயுமே தெளிவாக கூறப்பட்டது, அப்பொழுது தேசிய சபை என்றுதான் பாராளுமன்றம் அழைக்கப்பட்டது. நாங்கள் ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சபைக்கு இந்த தேர்தல் மூலமாக தெரிவானாலும் நாங்கள் அதில் பங்கு பெற்றாமல் நாங்கள் எங்களுடைய தமிழீழத்துக்கான தேசிய சபையை நிறுவி அதனுடைய அரசியல் அமைப்பை வெளிப்படுத்துவோம் என்று கூறினார். ஆனால் இதை செய்யாது விட்டது இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகள். இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகள் செய்யாவிட்டதனுடைய விளைவுதான் இப்பொழுது இப்படி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றை கூறி எங்களுக்கு உரிமை இல்லை, ஆகவே நாங்கள் பங்கு பெற்றுவது நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒருவருக்கும் உரிமை இருக்கின்றது, எனக்கு கூட அந்த உரிமை இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்காக இந்த 15 ஆண்டு காலமும் உலகம் ஈழத்தமிழர்கள் ஜனநாயக முறைகளை ஏற்க மறுக்கின்றார்கள். அனைத்துலக முறைமைகளுக்கு ஏற்ப பிரச்சனைகளை தீர்ப்பதை அனுமதிக்கிறார்கள் இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே தங்களுக்கான ஒரு தனி நிலையை உருவாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதனால் இலங்கையை பிரிக்க முற்படுகின்றார்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்காவும் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியா உட்பட கூறிக்கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். இதுதான் இந்த 15 ஆண்டுகளாக இருக்கின்ற பிரச்சனை. அவை இந்த 15 ஆண்டுகளாக இருக்கின்ற இந்த பிரச்சனையில் ஒரு புறத்தில் எங்களுடைய உண்மையும் எங்களுடைய நீதியும் தனித்துவமான எங்களுடைய தாயகத்தை நாங்கள் அதை ஒன்றுதான் எங்களுடைய தாயகம், வேறு எவரும் எங்கள் மண்ணில் ஆட்சி செய்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று புறக்கணிக்கின்ற அந்த தன்மையும் தொடர வேண்டும். அதே நேரத்தில் இந்த பாராளுமன்ற முறைமைக்கூடாக சென்று இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்திலே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தான் பங்கு பெற்றார்கள். இப்பொழுது புறக்கணிப்பு என்று சொல்பவர்களும் கூட ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் நடைமுறை யதார்த்தம். உலகம் அதைத்தான் பார்க்கும். அந்த தன்மையில் தான் இருக்கின்றார்கள். அதற்குள் நின்று கொண்டே நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழக விடுதலை புலிகள் அப்படி இருக்கவில்லை. தமிழக விடுதலை புலிகள் எந்த ஒரு தேர்தலும் என்றுமே பங்கு பெற்றியது கிடையாது. அவர்கள் உச்சிமுழுதாக நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்று அவர்கள் தேர்தல் பங்கு பெற்றவே இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே ஒரு பகுதி மக்கள் அதற்குள் போன காரணத்தினால் நீங்கள் பாராளுமன்ற முறைமையை பயன்படுத்தியும் நாட்டுக்கான விடுதலையை உங்களால் அடைய முடியுமா இருந்தால் முயலுங்கிறது தான் சொன்னார்கள். ஆனால் அது தமிழக விடுதலை கொள்கையும் இல்லை, எவருடைய கொள்கையும் இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இறமையை ஏற்பது என்பது. ஆனால் நீங்கள் போய்த்தீர்கள், பங்கு பெற்றீர்கள், உங்களை வைத்துக் கொண்டு நாளைக்கு இப்பொழுது புறக்கணி சொல்வதையும் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் கூறுவார்கள். இவ்வளவு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் உலகத்தில் கூறப்போறீர்களே தவிர எத்தனை கட்சிகள் இருக்கின்றன கூறப்போறதில்லை. ஆகவே இந்த ஒரு சூழலில் அவர்கள் அந்த வேலையை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக நாங்கள் இன்னொரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளர் கூடாக நாங்கள் இந்த பாராளுமன்ற முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஜனநாயக முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த தாயகத்தின் மேலான இந்த பொருளாதார யுத்த பிரகடனத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்கின்ற செய்தியை சொல்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இது அமைந்திருக்கின்றது. இருவருமே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். ஆனால் இப்பொழுது 2 நாட்களாக பார்க்கின்ற பொழுது தனிநபர் தாக்குதலாக மாற்ற பார்க்கின்றீர்கள். இது ஒரு மிக கேவலமான நிலை. அதாவது 2 தளங்களில் நாங்கள் ஒரே இலக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய மண்ணினுடைய மக்களுடைய பாதுகாப்பும் விடுதலையும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான அந்த விடுதலை அடைவதற்கு 2 வழிகளுக்குள்ளாக மக்கள் பயணிக்கின்றார்கள். நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்,
ஆனால் இந்த வாக்களிப்பில் எவர் வாக்களிக்காமல் விட்டாலும் அதனுடைய விளைவு எப்படி வரும் என்று சொன்னால் தமிழ் மக்கள் 50% அளவில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு சிக்கலுக்குள் வரும். ஆகவே இப்பொழுது எங்களுடைய தாயகத்தினுடைய தன்மானம் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் பங்கு பெற்றி இதனையும் வெளிப்படுத்த வேணும். மிக தெளிவாக இப்பொழுது அரியணை திருநவர்கள் கூறிவிட்டார்கள். 22ஆம் தேதி மட்டும் நான் ஒரு அடையாள குறியீடாகத்தான் நான் இதில் இந்த நிலையில் இருப்பேன். அதன் பின்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தான் மற்ற விடயங்களை செய்யும். அவை குறியீட்டு தன்மை கொண்டதாகத்தான் வெளிப்படுத்துவோம் என்று கூறியது மட்டுமல்ல, அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், நாங்கள் 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் கூறியிருக்கின்றார். அத்துடன் கூட இந்த என்ன தமிழுடைய சுயநிர்ணய உரிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கின்றோம். நீங்கள் உங்களுக்கே வாக்களியுங்கள். இந்த வாக்கு நமக்காக நாம் அளிக்கும் வாக்கு, நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கே நீங்கள் அளிக்கின்ற வாக்குன்ற அந்த கொள்கை பிரகடனத்தையும் செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே தமிழரசு கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இவருக்கு பொன்னாடை போத்தியது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சி எந்த முடிவை எடுத்தாலும் அது மக்களுக்கு என்ன விளைவை கொடுக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனபடியினால் எந்த நேரத்திலும் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு தான் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அது கூறியது மட்டுமல்ல, அதில் அரியணையத்தின் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடும்படி அறிவுரை கூறியதே ஸ்ரீதரன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே எல்லோருக்கும் தெரிகின்றது, ஒரு பொது நிலையில் நாங்கள் இணைய வேணும். இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். இது ஒரு மூத்த போராளியாக மதிப்புக்குரியவராக இருந்த பஷீர் காக்காண்டு அழைக்கப்பட்ட முத்துக்குமார் மனோகர் அவர்கள் கூட மிக தெளிவான முறையிலே இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இது வரலாற்று கடமை. இந்த வரலாற்று கடமையை செய்து கொண்டு நாங்கள் முன்னேறுவோம். அதாவது எங்களுக்குள் இந்த பிரச்சனை வேண்டாம். தயவு செய்து நாங்கள் ஒருத்தருக்கு அடிபடுற அந்த கேவலமான நிலை இங்கு வேணாம். நாங்கள் இருவரும் அதே நேரத்திலே புறக்கணிக்க சொல்லி மக்களின் காரணத்தை சொல்லி புறக்கணிப்பை ஊக்குவியுங்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ற புறக்கணிப்புக்கான காரணம் கூறப்படுகின்ற பொழுது உலகம் முழுக்க அது போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை விட்டு தனிநபர் தாக்குதலாகவோ அல்லது தேவையில்லாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நேரத்தில் அந்த இலக்கை சிதறடிக்கக்கூடிய முறையிலே அதை மாற்றியமைக்கிறது யாராக இருந்தாலும் அவர்கள் மண்ணுக்கும் மக்களுக்குமான மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் இந்த ஆசிய சங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த விடயத்தை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்க தேவையில்லை. அடிப்படை அறிவு இருந்தாலே இதை புரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் கூறுவதை நான் உணர்கிறேன். இனி நீங்கள் அரியநேத்திரம் தொடர்பாக கூறும்பொழுது நிறைய நாட்களாக அவதானித்து வந்திருக்கின்றோம். அவருடைய அரசியல் முதிர்ச்சி மிகவும் காத்திரமானது என்பதை நாங்களும் அவரோடு உரையாடும் பொழுது அறியக்கூடியதாக இருந்தது. இனி பலரும் கூறுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது பற்றியும் தெளிவாக கூறுகிறார். 1984ஆம் ஆண்டில் தான் தோன்றி ஆலய தொடர்பாகத்தான் அவருக்கும் தனக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டது என்று அன்றையிலிருந்து அவர் தமிழ் தேசியத்தை பேணுவதிலும் பாதுகாப்பதிலும் முழுமூச்சுடன் ஈடுபடுவார் என்று சொல்லி ஒரு மூத்த போராளியே எடுத்துக் கூறியதை பார்க்கின்றோம். அதான், நன்றி மாஸ்டர். அரசவர்களை உங்களிடம் வருகின்றேன். இப்ப வங்குரோத் நிலையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரசு தலைவருக்கான அந்த தேர்தலை பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக அந்த வங்குரோத் நிலையில் இருக்கின்ற விடயத்தை மையப்படுத்தித்தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இதுவரையில் இலங்கை அரசாங்கங்கள் 17 தடவைகள் IMF உதவியை நாடியது என்பதை எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணும் வரை இந்த வங்குரோத்து பொருளாதார நிலை ஒரு சீராக வர முடியுமா அல்லது தொடர்ச்சியாக மாறி மாறி இந்த நிலைமைதான் வந்து கொண்டே இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இதை சிங்கள தரப்பினர் புரிந்திருக்கிறார்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த இலங்கையின் தற்போதைய நிலைக்கு காரணம் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை, இந்த போர் தான் ஒன்று. இரண்டாவது காரணம், தனக்கு சகுனம் பிழைச்சாலும் பரவாயில்லை, எதிரிக்கு மூக்கு போகணும் என்ற மாதிரி தங்கட பொருளாதாரம் அழிஞ்சு பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, தமிழன் அழிஞ்சு போகணும் என்றதுல ஒரு யான்ன்றது. ஏனென்றால் தமிழர்கள் முன்னர், உங்களுக்கு தெரியும், நான் அவற்ற பேர் சில மாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கைக்கு வெளிநாட்டிற்கு கடனை முதல் வாங்கி கொடுப்பதற்கு கையெழுத்து போட்டவரே ஒரு வர்த்தகர், கொழும்பில் இருந்த தமிழ் வர்த்தகர் தான், JR தேவத்தனான் தான் நான் நினைக்கிறேன். மாஸ்டருக்கு சில தெரிஞ்சிருக்கு பேர். அப்படி கொழும்பையோ இங்கேயோ செல்வ செழிப்பாக இருந்த இனம் தமிழ் இனம். அவர்களின் வளர்ச்சி இலங்கையை எங்கேயோ கொண்டு சென்றிருக்கு. சரி, இப்ப பாருங்கள், இந்த அதாவது தமிழ் மக்களின் கடல் வளத்தை அழிப்பதை
கண்டும் காணாமல் இலங்கை அரசு விட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது இலங்கைக்கு தெரியவில்லை. அது தனது வளமும் தான் அது அங்கு அழிகின்றது. உதாரணமா பாருங்கள், 2021ஆம் ஆண்டு இலங்கையின் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனமும் ருகுண பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்திய மீனவர்கள் வாரத்துக்கு 3 முறையாவது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறுவதாகவும், அதனால் இந்திய மீனவர்கள் வருடந்தோறும் 1 டிரில்லியன் ரூபாய்களை, அதாவது 2.8 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான மீன்களை அள்ளிச் செல்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு 2.8 பில்லியன் டாலர். IMF வாங்கினீங்கள் 2.9 பில்லியன் பிச்சை எடுக்கிறீங்க. அவன் சொல்ற அதாவது குரங்காடின மாதிரி அவன் போடுற நிபந்தனைக்கெல்லாம் மாறுறீங்க ஒழும்பி நின்று. ஆனால் ஒரு வருஷத்துக்கு உண்ட காசு, அதாவது தமிழன் நின்றுட்டு நீ விட்டுட்டு இருக்கிற, ஆனா நீயும் தான் அதுல பிச்சையா போற. இது சிங்கள மக்களுக்கு விளங்கணும். உண்மையா நீங்கள் குரங்காட்ட மாறுறீங்க. இப்ப அவன் சொல்ற எல்லா நிபந்தனைக்கும் மாறுறீங்க. இப்ப சஜித் பிரேமதாசா என்ன சொல்றான் வந்து, IMF உடன்பாட்டை மீளாய்வு செய்வேன் அவன் சொல்லிட்டான். அதை நான் மீளாய்வு செய்வேன் என்று சொல்லிட்டான். அது அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், தான் கொடுத்த காசுக்கு வட்டியும் போட்டு, வட்டிக்கு குட்டியும் போட்டு எடுக்க நிற்கிறான். அன்றைக்கு ஒருத்தன் கணக்கு பார்த்து சொன்னான், நீ தர்றது 2.9 பில்லியன் டாலர்கள், கடைசியா நீங்கள் கட்டேக்க 5.9 6 பில்லியன் நீங்கள் கட்டி முடிப்பீங்களா? அப்ப அப்படி அப்ப உண்ட வளம் இருக்கு. உண்ட அந்த இனவாத சிந்தனையும் இனவாத புத்தியும் நீயா அழிஞ்சு கொண்டு போற. எங்களை அதாவது தமிழரை அழிக்கணும்ன்றதுக்காக நீ அழிஞ்சு கொண்டு போற. இதுதான் இந்த பிரச்சனை. அப்ப இப்பவும் நீங்கள் பாருங்கள், இந்த நிலங்களை எடுப்பது மாசர் அந்த ஆசிரியர் தலைங்க மாதிரிதான். அதாவது பொருளாதார யுத்தம். திருக்கோணேஸ்வரத்தை பாருங்கள். திருக்கோணேஸ்வரத்துல திருவோணமலையில அந்த கப்பல் துறையாக இருக்கலாம். அன்றைக்கு நாங்கள் முதல்ல கதைச்சிருந்தோம். இந்தியாவின் கையகப்படுத்தலுக்கு எதிராக ஜனம் போராடுது. இந்தியான்றது ஒரு வெளிநாட்டு கம்பெனி, அது எங்களையாக்கள் இல்லை, நாங்கள் இல்லை. அது இந்த கையா இந்த செந்தில் தொண்டமான இந்தியா கொண்டு போட்டு அங்க மயிலத்தனமடு மாதவனையில 4000 பசுக்கள் செத்து போய் கிடக்குது. அவர் அங்க ஜல்லிக்கட்டு நடத்துறாரு. அங்க இந்தியாவில இருந்து கொண்டு வச்சு ஜல்லிக்கட்டு நடத்துறாரு அதே இடத்துல. சரி, இப்ப ஒரு 3 பவுன் நகைக்காண்டி அந்த திருக்கோணேஸ்வரத்தை கையகப்படுத்த போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்களேண்டா, இது இந்தியா மெல்ல மெல்ல இந்த கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லி இப்ப அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள், இப்ப ஜப்பானாக இருக்கலாம், அல்லது சீனாவாக இருக்கலாம், அல்லது இந்தியாவாக இருக்கலாம், இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் அவற்றை கையகப்படுத்தி தாங்கள் கொண்டு போறதுக்கு இலங்கை அரசு அனுமதிக்கிறதே தவிர, ஆனால் அது அந்த அந்த பிரதேசத்தின் சொந்த மக்களுடன் இணைந்து அதனை அபிவிருத்தி செய்து அதன் மூலம் தனது பொருளாதாரத்தை நிறுத்துவதற்கு இந்த சிங்கள இனத்துக்கு அந்த இனவாதம் விடுவதில்லை. அதாவது ஒருவன் வந்து அழியரன் பந்தயம் புடியன்றா நீங்கள் அவனோட போய் வெல்ல மாட்டீங்க என்றால் அவன் அதை நோக்கித்தான போய்கொண்டிருக்கான். இப்ப என்னென்று சொன்னா நீங்க பாருங்கள், எனவேதான் நீங்க பாருங்கள், புலம்பெயர் தமிழ் மக்களின் முதலீடுகளை தேடி தேடி அளிக்கிறான். 6வது கொண்டு ஒரு முதலீடு போட்டால் அவன் மீது சேர் அடிப்பது, அல்லது அவனை ஏதாவது ஒரு கேஸில் மாட்ட வைப்பது, அல்லது அவன் வாங்கிய நிலத்தில் கொண்டு போய் தொல்பொருள் திணைக்களத்தை ஆய்வு செய்ய விடுவது, அல்லது புத்தர் கோயிலை கட்டுவது என்று சொல்லி தமிழ் மக்களை அந்த இடத்தை ஒரு பொருளாதார அபிவிருத்தி செய்ய விடாது இலங்கை அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பொருளாதார யுத்தத்தை தமிழ் மக்கள் மீது நடத்துவது மட்டுமல்லாது அங்கு மேற்கொள்ளப்படும் பொருளாதார அபிவிருத்திகள் தங்களுக்கு லாபமாகவும் தமிழ் மக்களின் அழிவாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சிந்தனையில் செயல்பட்டால் ஒரு காலம் அது உயிம் என்று நம்புகிறீர்களா? அதாவது இந்த நிலையிலிருந்து மாறும் என்று நம்புகிறீர்கள். 17 தடவைகள் IMF-இடம் கடனுதவி வாங்கி விட்டார்கள் இதுவரை. உண்மைதான். இப்ப எல்லாம் பித்தலாட்டம். இப்ப பாருங்கள், இன்னைக்கு இந்திய ஊடகங்கள்லாம் போடுகிறது என்னென்றால், அனுரகுமார திசாநாயக்காவும் சஜித் பிரேமதாசாவும் இந்த தேர்தலில் போட்டியிடுறது ஜனாதிபதி முறைமையை அழிக்கிறதுக்கா இல்லாத செய்யறது. எத்தனை தடவை நாங்கள் கேட்டுட்டோம், எத்தனை பேர்கிட்ட கேட்டுட்டோம். அட நீ அழிக்கிறண்டா, நீ அதுல போட்டியிடாம விடுறதுல முதலாவது வேலை.
நீ அதுல போட்டி இப்படித்தான் சந்திரிக்கா சொன்னோம். நான் அதுக்கு போட்டிடுறதே ஏனென்றா அவங்க வந்து அதை அழிக்கத்தான். அலி சஃபாரி சொல்லியிருக்கிறார், எந்த முறைகளால அதை மாற்ற போறீங்கள் எந்த விவராத கூறுங்கள் சவால் விட்டிருக்கிறார். ஏனென்றால் இவர்களே அந்த அரசியலமைப்புக்குள்ள இருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு இருந்து கொண்டு அதை மாற்றப் போவதாக சொல்றாரு. உண்மைதான். சந்திரிகா பண்றதாக மருந்து அவரைக்கு அப்படித்தான் சொல்லி வந்தா போன பிறகும் அவர் அதுலதான் அவசரமா அதுல நின்று சிலருக்கு 3-2 பெரும்பான்மையும் கிடைச்சது. அப்படி கிடைச்சு கூட அவர்களால் மாற்ற முடியவில்லை. என்னென்றால் இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாங்கள் இப்போது அரசு தலைவர் தேர்தல் எங்களுக்கானது இல்லை. நாங்கள் வேறொரு தேசம், அவங்க வேறொரு தேசம். நாங்கள் அவங்களே கதைக்கிறோம், பக்கத்து நாடு என்று கதைக்கிறோம், அவ்வளவுதான். பக்கத்து நாட்டுல இப்படி நடக்குதாம், ஒரு அரசு தலைவர் தேர்தல்ல போட்டியிடுவதற்கு போட்டியிடுகிறாங்களாம். அந்த அரசு தலைவர் முறைமையை ஒழிக்கிறதுக்கு எங்க தமிழத்துக்கு பக்கத்து அண்டைய நாடு, இங்காலி பக்கம் தமிழத்துக்கு அண்டைய நாடு சிங்கள நாடு, அங்காளி பக்கம் இந்திய நாடு, அப்படி என்று கதைச்சிட்டு போட்டா சரி. இப்ப நாங்கள் என்ன சொல்றோம், ஒரு நாடு இரு தேசம் என்றால் இரு தேசத்துக்கு இரு அரசு தலைவர்கள் தேவை. எங்களுக்கு அரசு தலைவர் இப்போது நிற்கிறார் என்று அவர்தான். ஒரு கல்லை வைத்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இது தேசியத்துக்காக நாங்கள் ஒதுங்கினோம். எங்களுக்கு அவன் நின்றான் இவன் நின்றான் அதெல்லாம் தேவை இல்லை. தமிழன் அவ்வளவுதான். அதுக்கு அங்காலே எத்தனையோ எதிராக நின்றவர்கள் எல்லாவரையும் தேசிய தலைவரை சுடுவதற்கு துப்பாக்கியோட தெரிஞ்சவரை கூடி அந்த கூட்டியந்து வச்சு பேசி தன்னோட அரவணைச்சு பயணிச்சால்தான் அந்த மனுஷன். நீங்கள் அந்த மதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ஒரு மனுஷனை நீங்கள் மதிப்பதென்றால் என்ன? அவருக்கு பூ போட்டு மாலை போட்டு விளக்கு கொடுக்கிறது இல்லை. அந்த சிந்தனைகளையும் அந்த கொள்கைகளையும் கடைப்பிடிக்கிறதான் உண்மையான மரியாதை. அதை நீங்கள் செய்பவர்களாக இருந்தால் தமிழர் தேசமாக நீங்கள் ஒருங்கிணையும். நன்றி அரசர்களே. மாஸ்டர் உங்களிடம் வருகின்ற இப்ப யாழ்ப்பாணம் மீது பொருளாதார யுத்தம் பிரகடனம் செய்திருக்கின்றார் என்று உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கூறுகிறீர்கள். இனி நீங்கள் ஆரம்பத்தில் கூறும்பொழுது கூறினீர்கள், தேசமாக எழ வேண்டிய ஒரு நேரமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக அரியநேத்திரன் அவர்களோடு உரையாடும் பொழுது அவர் கூறியிருந்தார், முதல் தடவையாக இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தலில் 6 பேரை விவாத மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று. அதில் 5 சிங்களவர்களும் ஒரு 39 வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுகிற இந்த நேரத்தில் 6 பேரை அழைத்திருக்கின்றார்கள், அதில் ஒரு தமிழரை அழைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த செய்தி என்ன கூறுகின்றது? அதாவது உங்களுக்கு தெரியும், சிங்கள தேசத்தில் தமிழர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் கட்சி பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கிடையில் இருக்கின்ற வேறுபாடுகள் பார்க்க மாட்டார்கள், எல்லோரும் ஒரே அலவரிசையில் பயணிப்பார்கள். நீங்கள் கூறியது போல் ஒரு தேசமாக எழ வேண்டும் என்று கூறுவதும் இந்த காலகட்டத்தில் இதை சரியாக தமிழ் மக்கள் வெளிப்படுத்துவது, ஒற்றுமையை வெளிப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். இதுக்காக அந்த ஆசிரியர் 2வது பகுதி வருகிறது. அதாவது 2வது பகுதியில் ஈழத்தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்ட வரலாற்றில் 90களை அடுத்து ஈழத்தமிழர்கள் தங்களின் போராட்ட முறைமையை டிஜிட்டல் போராக மாற்றியமையே ஸ்ரீலங்காவின் மிக மோசமான இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்புகளுக்கு மத்தியிலும் 31 ஆண்டுகள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் பாதுகாத்து அமைதியான வளர்ச்சிகளுடன் கூடிய நடைமுறை அரசை நிலைப்படுத்த உதவியது. இது வரலாறு. ஆயினும் இந்த டிஜிட்டல் தரவு பரிமாற்றத்தினை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அதன் ஆதரவு பிராந்திய மற்றும் உலக வல்லாண்மைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு உத்திகளால் தடுத்து நிறுத்தியே 2009ஆம் ஆண்டு ராஜபக்ஷத்தினால் 1,76,000 ஈழத்தமிழர்களை தேசமாகவே இனப்படுகொலை செய்தனர். அத்துடன் பல்வேறு இன்றைய இஸ்ரேலிய மனிதவதைகளை விட மோசமான மனிதவதைகளால் ஈழத்தமிழர்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தையே வாழ்வாக்கி அவர்கள் அரசியல் பணியை கடந்த 15 ஆண்டுகளாக படைபலம் கொண்டு பெற்று அதனை ஜனநாயக ஆட்சியாக உலகில் தமது ஆதரவு நாடுகள் கொண்டு நிலைநிறுத்தி வருகின்றனர். இங்குதான் இறமை உள்ள ஸ்ரீலங்கா என்ற அந்த பிரித்தானிய அரசாங்கம் உருவாக்கிய அந்த கட்டமைப்பு இவர்களுக்கான பாதுகாப்பாக அனைத்துலக சட்டங்கள் பாயாதவாறு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த இடத்தில் தான் 2 விடயங்கள் முக்கியம் பெறுகின்றன. ஒன்று, மீளவும் சமகாலத்தில் உள்ளக தன்னாட்சி உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் திறந்த சிறையில் வாழும் ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வியலின் உண்மைகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வருதல். அதுக்குத்தான் இந்த பொது வேட்பாளர் மிக முக்கியமாக இருக்கின்றது. தன்னாட்சியை தவிர வேறு ஆட்சி இந்த மண்ணில் அமைய முடியாது. அந்த தன்னாட்சியின் அடிப்படையில் நாங்கள் யாருடன் வேண்டுமென்றாலும் எத்தகைய முறைமை கூடாக
நாங்கள் வாழப்போறோமோ அல்ல நாங்கள் தனியரசா வாழப்போதும் என்றதை பேசுற உரிமை எங்களுடைய என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த பொது வேட்பாளர் இதை முன்னிறுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அடுத்தது, வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் ஈழத்தமிழின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக இன்று வரை இலங்கை தீவில் தொன்மையின் தொடர்ச்சியும் இளமையுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளின் தன்மைகளையும் தேவைகளையும் உலகுக்கு வெளிப்படுத்த அடுத்தது. இதுதான் அடுத்தது. இப்ப ரெண்டு மீளவும் டிஜிட்டல் போரை அனைத்து உலக சட்டங்களுக்கு அமைவாக உண்மையுடனும் நேர்மையுடனும் திரிவுவாதங்கள் பொய்மைகள் இன்றியும் முன்னெடுப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் தேர்தல் மேடையை பயன்படுத்த வேண்டும். வரலாறு, மானுடவியல், தொல்லியல், சமூகவியல், அரசியல் விஞ்ஞான, பொருளாதார, சட்ட அனைத்துலக கற்கைகள், ராஜதந்திர கற்கைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள், தொழிலாளர்கள், மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சமூக கொள்கைகளையும் ஈழத்தமிழின் அரசியல் பொருளாதார கொள்கைகளையும் சுருக்கமாக தெளிவாக வெளிப்படுத்தி உழைக்க வேண்டிய நேரம் இது என்றதை குறிக்கிறார். இந்த விடயத்தில் தான் இப்பொழுது 6 பேருடன் அவர்கள் அழைக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் போய் உறுதியாக எங்களுக்கு தன்னாட்சி தான் வேண்டும், உங்களுடைய வேற எந்த விதமான தீர்வும் தன்னாட்சியை மையமாக வைக்காமல் இருந்தால் அதில் எந்த பிரயோசனம் இல்லை என்பதை கூறுவதற்கான அந்த நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக தென்னாப்பிரிக்க தூதுவரும் துணை தூதுவரும் ஸ்ரீதரன் அழைத்து பேசியிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் சுவிஸ் தூதுவர் நேரடியாகவே இந்த தேசிய பொதுக்கட்டமைப்பை சேர்ந்தவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். ஆகவே இது தேசமாக நாங்கள் எழுகின்ற பொழுதுதான் அந்த 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 அடிப்படையில் உலக நாடுகளும் ஒரு எங்களுக்கான ஆதரவு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பிரித்தானிய காலனித்துவத்தால் உருவாக்கப்பட்டு தீர்க்கப்படாத காலனித்துவ பிரச்சனையாக உள்ள தங்களின் இளமையை மீளுறுதி செய்தல் என்ற ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனையின் ஆழ்நிலை குறியீடாகவே பொது வேட்பாளர் என்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார். ஆயினும் ஸ்ரீலங்கன் அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தம் பயங்கரவாத தடை சட்டம் என்பன ஈழத்தமிழர்களின் கருத்து சுதந்திரம், அரசியலமைப்பின் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம் உட்பட அடிப்படை மனித உரிமைகளை மறுத்துள்ளதால் தப்பி வாழும் பொறுமைக்குள்ளே உங்களின் சுயநிர்ணய உரிமைக்கு நீங்களே வாக்களித்தலுக்கு இப்பொது வேட்பாளர் உறுதியான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நீங்களே வாக்களியுங்கள், நமக்கு நாமே வாக்களிக்கிறோம் என்ற அந்த சொற்றொடர்களை அவர்கள் கையாள்வதற்கு காரணம் இன்றைக்கு மிக தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் கூறியிருக்கின்றார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது கூறுகின்றார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். அதே போல இந்த மிக தெளிவான முறையில் சான்றாதாரங்களுடன் இந்த அனைத்துலக சட்டங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் என்று கருதப்படுபவர்களை பதவியில் வைத்திருப்பதோ அல்லது நல்லிணக்க முயற்சிகள் அவர்களை ஈடுபடுத்துவதோ தவிர்க்கப்பட வேண்டும், விலத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை இன்றைக்கு அனைத்துலக மனித உரிமைகள் ஆணையாளர் கூறியிருக்கிறார். அப்பொழுது இப்பயே பாருங்கள், இந்த ஒரு பக்கத்தில் தூதுவர்கள், மறுபக்கத்தில் அனைத்துலக அமைப்புகள் எல்லாம் இந்த பொது தேர்தல் எங்கள் பிரச்சனையை அணுகுவதற்கான அந்த தன்மையை தூண்டி இருக்கின்றது. இதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்துடன் இணைந்து உழைத்த அனைத்து குழுக்களுக்கும் கூட இந்த இடத்திலே அவர்கள் தொடர்ந்து 57வது அமர்வில் மிக தெளிவான முறையிலே ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளர் சரியான ஒரு தீர்மானத்தை உருவாக்குவதற்கும், அது மட்டுமில்லாது அருஸ் பலமுறை கூறியது போல அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறைகளையும் அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்துவதற்கும் உழைக்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. அப்போ இவ்விதமான ஒரு நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் பிரச்சனை ஒரு மாதத்துக்கு தான் இருக்க வேண்டும். ஒரு மாதமும் உங்களுடைய தேசியத்தினுடைய தன்மை கொண்டதாக அந்த மண்ணில் இருக்கிற அனைவரும் எழுந்ததன் பின்னர் நீங்கள் உங்களுடைய பல்வேறு விதமான வழிகளையும் பற்றி பின்னர் சிந்திக்கலாம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்பொழுது தேவை, நாங்கள் தேசமாக எழுகின்றோம், இது தமிழர் தேசம். தமிழர் தேசம் இந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு பொழுதுமே ஏற்க மாட்டோம், புறக்கணிக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதை நீங்கள் இந்த நேரமும் நாங்கள் ஜனநாயகத்தில் பங்கு பெற்றுவது இல்லை என்ற ஒரு கருத்துருவத்தின் ஊடாக உலகத்தில் நீங்கள் அதை முழுமைப்படுத்த விடாமல் தடுக்கின்றீர்கள். ஆகவே அதை நிறைவு செய்வதற்கு நாங்கள் ஜனநாயகத்துக்கு ஊடாக அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை. இந்த பொது வேட்பாளர் சுய நிர்ணயத்தை ஆதரிக்கும் ஒரு
ஆதரிக்கும் ஒரு விடயமாக பார்க்கப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அவர் சொல்கின்றார்கள், நேரடியாக சொல்கின்றார்கள், அங்கு ஆதரிக்க வேண்டிய விடயம் இல்லை, நேரடியாகவே சுயநிர்ணய உரிமைக்காகத்தான் இது என்று கூறியாச்சு. அடுத்த கட்டம் வந்து அவர் தனிப்பட்ட முறையிலே சொல்கின்ற பொழுது பயமூண்டு எந்த காரணங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். ஆகவே அனுபவப்பட்ட மனிதர்கள் இவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் மட்டும் நாங்கள் கூறவில்லை. அதற்கு பதிலாக அங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள், மக்கள், ஊடகவியலாளர்கள், அங்கே இருக்கின்ற 89 அமைப்புகள் இருக்கின்றன என்றால் அந்த 89 அமைப்புகள் அந்த மண்ணிலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள், ஒன்றும் வெளிநாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் அல்ல. அவை அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு தேசமாக எழ வேண்டும் என்ற ஒரு தன்மையை கொண்டு வர, அப்படி தேசமாக எழுகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே தன்னாட்சி உரிமையைத்தான் வலியுறுத்துகின்றார்கள். தன்னாட்சி உரிமையை வலியுறுத்துகின்ற பொழுது எல்லாமே ஒழுங்காக அந்த ட்ராக்குக்குள், அந்த முறைமைக்குள் வரும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு இது ஒரு செய்தியை கூறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே அவர்கள் தனி தேசமாக எழுகின்றார்கள், இந்த மக்கள் சக்தி உலகத்துக்கு எழுகின்றது என்பதை காட்டுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக கவனத்தில் எடுப்பார்கள் என்றால் எங்களுடைய இந்து கடல், எங்களுடைய அதாவது இலங்கையையும் தென்னிலங்கையையும் அண்டிய இந்து கடல் எங்களுடைய சொத்து. அந்த பிரதேசம் தான் உலகத்தினுடைய சமாதானத்தை நிர்ணயிக்கிற தன்மையை கொண்டது. இன்றைக்கு கோணேஸ்வரத்துக்கு மேல் அல்ல அக்கறை, கோணேஸ்வரத்துக்கு மேல் இருக்கிற அக்கறை இந்துத்துவாவை கொண்டு வந்து மத ரீதியாக வந்து மக்களை மயக்குவதற்கான ஒரு முயற்சி. ஆனால் அதற்கு அப்பால் இருக்கின்ற அக்கறை என்னவென்றால் அந்த கோணேஸ்வரத்தை அண்டி இருக்கின்ற அந்த இந்து கடல், அந்த இந்து கடலில் இருந்து உலகத்தினுடைய கடற்போக்குவரத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கடற்படை வலிமையை சவாலுக்குள்ளாக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அத்துடன் வந்து திருவோணமலையிலே வந்து இல்மனை உட்பட இந்த அணு ஆயுதம் என்று சொல்லாவிட்டாலும் அணு சக்திக்கான எத்தனையோ மூல வளங்களை கொண்ட மண் அது. ஆன காரணத்தை அது மட்டுமல்ல, மட்டக்களப்பு முதல் அம்பாறை முதல் காங்கேசந்துறை வரை எங்களிடத்திலே வந்து எத்தனையோ விதமான கனிம வளங்கள் இருக்கின்றன. என்றால் எங்களுடைய மண் வந்து கனிம வளங்களை கொண்ட மண் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த நேரத்திலே உலகுக்கு நாங்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றோம் என்று வந்து எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தில் ரஷ்யாவுடைய எல்லைக்குள் உக்ரைன் வந்து சென்று தாக்குகின்ற அளவுக்கு பிரச்சனை மாறுபட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இங்கால் வந்து இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ச்சியாக இந்த பலஸ்தீனிய மக்களை கொன்றளிக்கின்ற அந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றார். விவிதமான ஒரு சூழலில் இவைகள் எல்லாம் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய இந்து கடல், எங்களுடைய பிரதேசம் உலகத்தினுடைய ஒரு மிக முக்கிய கவனத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எல்லா மக்களும் உலகம் முழுக்க இந்த தேர்தலை பார்ப்பார்கள், ஸ்ரீலங்காக்காக அல்ல, திருவோணமலையை மையமாக வைத்தே பார்ப்பார்கள். இன்றைக்கு திருவோணமலை மிக முக்கியமான இடத்தில் இருக்கிற, இந்தியாவுக்கும் அது முக்கியம். இந்தியாவும் வந்து நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இந்தியா தனக்குரிய முறையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான, ஈழத்தமிழ் மக்களுடைய அந்த தொன்மையின் தொடர்ச்சியுமான அந்த இறமையை பேணக்கூடிய முறையிலே செயற்பட வேண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கும் இருக்கின்றது என்றுதான் சொல்கின்றோம். அது எல்லா நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு தேர்தலாக இது அமைகின்றது. நிச்சயமாக மாஸ்டர். ஆனால் நான் பிரித்தானியா என்று கூறியது காரணம், அவர்கள்தான் மூல காரணம் இந்த தமிழ் மக்களுடைய இந்த நிலைக்கு. அதை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும், இந்த செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நான் பிரித்தானியா. அது நீங்க சொன்னது நல்லதா போயிட்டு என்றால் இந்த இடத்துல அதையும் கூற வேண்டும். மதிப்புக்குரிய ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் இங்கு வந்து அங்கு வந்து பாராளுமன்றத்தில் 50% இலங்கை தமிழரும் முஸ்லீம்களும் மலையக தமிழருக்கும் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், 50% தான் சிங்களருக்கு இருக்கணும்னு சொன்ன பொழுது சோல்பரி சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், நாங்கள் பெரும்பான்மை இனத்துக்கு சமமாக சிறுபான்மை இனத்தை நிறுத்த மாட்டோம். இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். இந்த பிரித்தானிய பிரித்தாளும் தந்திரம் என்றது இதுதான். நாங்கள் பெரும்பான்மை இனத்துக்கு சமமாக சிறுபான்மை இனத்தை நிறுத்த மாட்டோம் என்பதுதான் இப்ப சொல்லப்பட்ட பதில். அதன் மூலமாக என்னத்தை செய்தார்கள் என்று சொன்னால், எங்களை பெரும்பான்மை சிறுபான்மை என்று நம்ப கேமுக்குள்ள கொண்டு வந்தார்களே தவிர, நாங்கள் வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாண அரசையும் வன்னி அரசையும் கொண்டிருந்த தேச மக்கள் என்பதை மறுத்து எங்களை சிறுபான்மையினமாக்கி இவ்வளவு சிக்கலை தோற்றியவர்கள் பிரித்தானிய அரசாங்கம் தான். இதை பிரித்தானிய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது என்பது மறக்க முடியாத ஒன்று. சிறப்பு மாஸ்டர், நன்றி. இப்ப மாஸ்டர் கூறினார், இன்னொரு மாதத்தில் இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் எல்லாமே முடிந்துவிடும். ஆனால் தமிழ் மக்களுடைய லட்சிய பாதை அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போன்றது. அந்த வேணவா தாயகம், தேசியம், தன்னாட்சி. இந்த நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலினால் ஒரு தமிழ் பொது சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உயிரோடை தமிழில் எத்தனை தடவைகளாக நாங்கள் உரையாடி கொண்டு வந்திருக்கின்றோம்.
ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும், வழிவரவு இருக்க வேண்டும், செயல் திட்டம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் இந்த பொது சபையை பலப்படுத்துவது, இந்த பொது சபையினூடாக ஒரு ஆலோசனை குழுவை அங்கே அவர்களை ஆலோசனை குழுவாக அங்கே இன்னும் சிலரை கொண்டு வந்து சின்ன சின்ன கட்டமைப்புகளை உருவாக்குவது இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இது காலத்தில் கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 60-70% ஒன்று சேர்ந்து பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். என்னென்று சொன்னால் அங்கு பொது அமைப்புகள் என்ற பொது மக்களுக்கான கட்டமைப்புகள் இல்லையே ஃபங்க்ஷன் பண்ணல என்றே சொல்லலாம். ஏண்டா பொது அமைப்புகளுக்கு பொதுமக்களுக்கான பொது கட்டமைப்புன்றது பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற கட்டமைப்பு. ஆனால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக இன்னல்களையும் பிரச்சனைகளையும் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன்பிடித்துறையாக இருக்கலாம், அல்லது மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது காணி அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது பொருளாதார அபிவிருத்தியாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மக்கள் பின்னடைவை சந்திக்கிறோம் என்று சொன்னால் அங்கிருக்கின்ற சிவில் கட்டமைப்புகள் முறையாக செயற்படவில்லை என்பதுதான் அர்த்தம். நாங்கள் சொல்கின்றோம் அதிகாரம் காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம் என்றால் அது எப்படி அந்த அதிகாரம் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை இலங்கை தருவதற்கு முன்னர், அமெரிக்கா வந்து தருவதற்கு முன்னர், இந்தியா வந்து தருவதற்கு முன்னர் உங்கள் மக்கள் உங்களுக்கு தர வேண்டும். அதுதான் முக்கியம். மக்கள் தந்துட்டினம் என்று சொன்னால், இப்ப மாசம் சொன்னார் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து பிரதிநிதி வந்து சந்திக்கிறார், தென்னாப்பிரிக்க பிரதிநிதி வந்து சந்திக்கிறார் என்று. ஏன் மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை தரும்போது நீங்கள் அவங்களை தேடி போக தேவையில்லை, அவர்கள் வருவார்கள். விடுதலை புலிகள் என்ற காலத்தில் விடுதலை புலிகள் எங்கேயாவது நாட்டுக்கு போய் கதவை தட்டினார்கள், அவங்கெல்லாம் வன்னிக்கு வந்தாங்க. எல்லோரும் வன்னிக்கு படையெடுத்து வந்தது ஏன்? மக்கள் அவங்கள் பக்கம், மக்கள் அவர்களுடன் நிற்கும். அப்ப இந்த அரச தலைவர் தேர்தல் என்பது ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். இந்த பொது கட்டமைப்புன்றது இதிலிருந்து பலம் அடைந்து நாங்கள் தொடர்ச்சியாக இது அங்கால முன்னகர வேண்டும். இது மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளிலும் இது தலையிட வேண்டும். மக்களுக்கான ஒரு நல்வாழ்வை கொடுக்க வேண்டும், மக்களுக்கான பொருளாதார அபிவிருத்தியை மேம்பட வேண்டும். அங்கு பிறப்பு விகிதம் குறைகிறது என்று சொல்கிறோம், அதற்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கான தொழில்நுட்ப உதவிகளையோ அல்லது நிதி உதவிகளையோ அல்லது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் என்னவோ, புலம்பெயர் தேசத்துல நிறைய பேர் இருக்கினும் இன்னும் மனித நேயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சில பேரை விடுங்கள், அதனை பிசினஸாக பயன்படுத்துவதை விடுங்கள். அது எல்லா இனத்திலும் தான் இருக்கு. 100% நல்லதாக இந்த இனத்தில நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. எப்படியும் ஒரு 25% இப்படித்தான் இருக்கு. அப்ப நீங்கள் இந்த 75% ஒதுங்கி நிக்கிறதுலதான் இந்த 25% இதுக்குள்ள போகுது. நீங்கள் 75% களமிறங்கினீங்கன்னா இந்த 25% சிலவரை திருந்தும், இல்லாட்டி காணாமல் போகும். அதுதான் இந்த முக்கியமானது. இதை அதே போல கடல் வளம், நான் சொன்னேன் ஒரு வருடத்துக்கு 2.8 பில்லியன் டாலர்கள், 1 ட்ரில்லியன் ரூபாய் அள்ளி கொண்டு போறோம். அதை தடுத்து நிறுத்தினீங்கன்னா அவ்வளவும் காணும் உங்களுக்கு. நாங்கள் செல்வ செழிப்பாக வருவோம். அங்கிருந்து இங்க பிச்சை எடுக்கவும் தேவையில்லை, நல்லூர்ல போய் 10,000 ரூபாய்க்கு நாள் முழுக்க லைன்ல நின்று கெஞ்சி வாங்கவும் தேவையில்லை எங்கட மக்கள். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பொது கட்டமைப்புன்றது இயங்க வேண்டும். ஏனென்றால் நான் முதல் கூறினேன் என்றால் கட்டமைப்ப உடன்பாடு ஐக்கிய மாஸ்டர் விடையா சொன்ன, அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை விடலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம், தீர்மானம் போடலாம், நிறைவேற்றல, அது நிறைவேற்ற வேண்டும். அதான் மாஸ்டர் சொன்ன. பேனையும் பேப்பரும் இருந்தா யாரும் தீர்மானம் எழுதி போட்டு நிறைவேற்றலாம். இப்ப நீங்களும் ஒரு தீர்மானத்தை போடலாம், நானும் ஒரு தீர்மானத்தை போடலாம், போட்டு போறதான் அப்புறம் என்ன. அப்ப அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அப்ப அதுதான் முக்கியமானது. அப்ப அதே போல இப்ப இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப என்னென்றால் நீங்கள் மன்னார்ல அந்த ஒரு இளந்தாயின் மரணத்தை பாருங்கள். 13 மகளிர் அமைப்புகள் இருக்கின்றன என்று நான் பிறகுதான் கேள்விப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தெரியும் 13 மகளிர் அமைப்பு இருக்கண்டு. அடே, நீங்கள் இருக்கிறதே ஒரு பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் போது அதுக்கான நீதி நாங்கள் யாரையும் சும்மா குற்றம் சுமத்த வேண்டாம். ஒரு பிழை நடக்கும் போது கேட்காத அமைப்பு இருந்தென்ன, இல்லாமல் விட்டென்ன. அப்ப இதெல்லாம் நாங்கள் என்னென்ன மல் ஃபங்க்ஷன் பண்றலாம், அதெல்லாம் இயக்கமற்ற. இந்த பொது வேட்பாளரோட நாங்கள்
இந்த 13 வருஷ தூக்கத்தை கலைச்சு இனி எழும்புவோம் எல்லாரும். எழும்பி கொஞ்சம் முதல் நிதிரியால எழும்பினோம்னா கொஞ்சம் தடக்குப்பட்டு விழுந்துதான் நடப்போம், பரவாயில்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் உஷாரா நடப்போம். இதையாவது ஒரு கொள்கையாக ஒரு கொள்கை பிரகடனமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நன்றி. இந்த குடிசார் அமைப்புகளை பற்றி பேசல அரசு 2 முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார். ஒன்று என்னன்னு சொன்னால், மக்களிடத்துல இருந்துதான் அரசியல் அதிகாரம் புறப்பட வேண்டும். தேசிய தலைவர் மக்களுடைய அதிகாரத்துக்கூடாதான் 31 ஆண்டுகள் அந்த மண்ணை நடைமுறை அரசில் வைத்திருந்தார் என்பது இன்று பல்கலைக்கழகங்கள் கூட சொல்கின்றது. துப்பாக்கி முனையில் அல்ல, துப்பாக்கி மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததே தவிர அவர்கள் துப்பாக்கி முனையில் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கவில்லை. மக்களுடைய அதிகாரத்தை தலைவர் என்ற முறையில் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி சீருடை அணிந்த முப்படைகள், நிர்வாக முறைமைகள், சட்ட அமுலாக்க முறைமைகள் இவற்றுக்கூடாக ஒரு தேசமாகவே செயற்பட்டார்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடமிருந்து அதிகாரம் பெறுவதற்கு இந்த தேசமாக எழுகின்ற தன்மை முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு விடயம் என்னென்றால், இன்றைக்கு பார்த்தீங்களா மல்வத்த மகாநாயக்க திப்பட்டுவ ஸ்ரீ சித்தாந்த சுமங்கல தேரர் இந்திய தூதுவர் அவரிடத்துல போய், அதாவது மல்வத்தைக்கு போய் அங்க பேசுகின்ற பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் இந்த தரவழி இணைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால், இலங்கையில இருந்து தரவழியாக இந்தியா கொண்டு வர கொண்டும் இல்லை, அங்கே இருந்து கேரளா கஞ்சாவும் அங்கே இருந்து வேறு பலவிதமான கடத்தல் பொருட்கள் தான் இறங்கும். ஆனபடினால நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். துணியுண்டு பாருங்கள். இதுதான் இறமை, இதுதான் குடிசார். இந்த பிக்குகளுடைய அமைப்பு குடிசார் அமைப்பு என்றால், இந்த குடிசார் அமைப்புன்றதுக்கு வருவது என்னன்னு சொன்னால், மதங்கள், மொழி, தொழில், மாணவர், ஆசிரியர் சங்கங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்ததான் குடிசார் அமைப்பு. அந்த குடிசார் அமைப்பை தான் பண்டாரநாயக்கா கட்டி எழுப்பினார். இந்த தூரத்துக்கு சிங்கள பௌத்த பேரினவாதம் வேறு கொண்டு எழுப்பினதுக்கு காரணம், மாணவர்களையும் தொழிலாளர்களையும் நாட்டு வைத்தியர்களையும் ஆசிரியர்களையும் ஆயுர்வேத வைத்தியர்களையும் இணைத்து அந்த குடிசார் அமைப்பை பலப்படுத்தினது மூலமாகத்தான் பண்டாரநாயக்கா சிங்கள சமுதாயத்தை பலப்படுத்தினார். ஆகவே இந்த குடிசார் அமைப்பு என்பது அந்த அதிகாரத்தை கொண்டு எழுகின்ற ஒரு அமைப்பு. இன்றைக்கு புத்தகிகளுக்கு அங்கு சிங்கள மக்களுக்கு மத்தியில் இருக்கிற செல்வாக்கு என்பது அவர்களுடைய மதம் சம்பந்தமானது அல்ல. கிறிஸ்தவர்கள் கூட சிங்கள கிறிஸ்தவர்கள் புத்தகிகளுக்கு மரியாதை செய்வார்கள். ஏனென்றால் அவர் குடிசார் அமைப்பாக தன்னை பலப்படுத்தி இருக்கின்றது. குடிசார் அமைப்பாக பலப்படுத்தி இருப்பதனால் அந்த குடிசார் அமைப்புடன் முரண்பட்டால் வாழ முடியாது என்ற ஒரு கட்டம் சிங்கள மக்களுக்கு இருக்கின்றது. அதான் குடிசார் அமைப்புகளுடைய சக்தி. ஆகவே அதுபடி கிரகம் சீரிய தத்துவங்களை படித்தால் வழியாக தெரியும். இந்த குடிசார் அமைப்பு என்பது ஒரு மக்களுடைய அதிகாரத்தை மேற்கொண்டு வர ஒன்று. இன்றைக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்காவினுடைய இறைமையின் கீழ் நாங்கள் செயற்படுகின்ற ஒரு மிக மோசமான அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம். இவ்விதமாக ஒரு நாட்டினுடைய இறைமைத்தனத்துக்குள் எங்களுடைய இறைமைத்தனம் அடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த டிஜிட்டல் போரின் மூலமாகத்தான் நாங்கள் உலகத்துக்கு எங்களுடைய இறைமைத்தனத்தை வெளிப்படுத்தி உலகத்தினுடைய பலத்தை கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறோம். நாங்கள் இதையும் விளக்கவில்லை. இது எங்கள் மண், இது எங்கள் சொந்த மண் என்கின்ற பொதுவை ரத்தினுடைய அந்த மொழி, இது எங்கள் மண், நாங்கள் என்றுமே இழக்கப் போவதும் இல்லை, இழக்கவும் இல்லை. ஆனால் அதை மீளுறுதி செய்வதற்கு நாங்கள் டிஜிட்டல் போரை பயன்படுத்தித்தான் நாங்கள் இன்றைக்கு எல்லா உலக நாடுகளுமே டிஜிட்டல் போர்கள் தான் இருக்கின்றது. இந்த டிஜிட்டல் போர் முழுமைப்படுவதற்கு ஒரு குரல் எழ வேண்டும், அது தேசமாக எழ வேண்டும். அது தேசமாக எழுந்து அந்த ஒரு குரலை, தேசத்தினுடைய தன்னாட்சி என்பதை நிலைப்படுத்தி கொண்டு அதை அடைவதற்கு நீங்கள் பல வழிகள் முயற்சியுங்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்திலே இதுவரை வந்த வரலாற்றையோ அல்லது வரலாற்றினுடைய தியாகங்களையோ மாவீரர்களையோ அல்லது தேச தலைவனையோ இந்த தேசிய பொது கட்டமைப்போ அல்லது இந்த பொது வேட்பாளர்களோ எந்த விதத்திலும் புறந்தள்ளவும் இல்லை, எந்த விதத்திலும் விலத்தவும் இல்லை. அவர்களுடைய நோக்குகள், இலக்குகள் என்பது தாயக தேசிய தன்னாட்சியை கொண்ட விடுதலை என்பதை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது தெளிவான ஒன்றாக இருத்தல் வேண்டும். நிச்சயமாக அரிய நேத்திரன் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் தானே, ஒரு குறியீடாகத்தான் இந்த தேர்தலில் நிற்கின்றேனே தவிர தொடர்ச்சியாக அதில் தான் இருந்து செயல்பட போவதில்லை என்று. ஆனால் சுருக்கமாக உங்களிடம் அந்த பொது சபை பலப்படுத்துவது எவ்வளவு தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் தமிழ் மக்கள் நினைக்கிற ஒரு 15 ஆண்டுகளுக்கு இப்பொழுதுதான் தமிழ் மக்களிடம் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கின்றது, துணிவு வந்திருக்கின்றது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. நீங்கள் அவ்வாறு பார்க்கிறீர்களா? அப்படியான ஒரு நிலைமை இருந்தால் இந்த பொது சபையை
கட்டி எழுப்புவது, அதை பலப்படுத்துவது இவ்வளவு முக்கியம் என்று சுருக்கமாக கூற வேண்டும். இந்த இடத்தில் தான் லெனினுடைய தத்துவம் லெனிசத்தில் வருகின்ற லெனினுடைய தத்துவம் முக்கியமானது. அவர் என்ன கூறுவார் என்றால், ஒரு மக்களுக்கு இழக்கப்படுவதற்கு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது புரட்சி தானாகவே உருவாகும். இது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம். அந்த புரட்சி என்பது இழக்கப்படுவதற்கு என்றுமே இல்லை. இந்த நாங்கள் வெளிநாடுகள் எல்லாம் இருக்கின்றோம், உலகம் முழுக்க எங்களுடைய பிரச்சனையை பற்றி அப்படி பேசுது இப்படி பேச எல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் ஸ்ரீலங்கா நிலைமைக்குள் என்ற ஒரு சொல்லாட்சிக்குள் அங்கு மக்கள் எல்லாத்தையுமே இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், இழக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் தானாகவே எழுச்சி கொண்டு எழுவார்கள். இங்கு வெறுமனே அரசியல் கட்சிகள், அது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உலக நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதற்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கினவர்கள் அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் இவர்களை முதன்மைப்படுத்தி இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது அல்ல, அல்லது இவர்களுக்குள் தாங்கள் நன்மை கொள்வதில் அவர்களுடைய நோக்கம். அது எல்லோருமே அதுக்குள்ள அரசியல் விஞ்ஞானம் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், பொருளாதாரம் தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், மண்ணோடைய வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், மக்களோடைய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே மற்றவர்களை இணைத்து ஒரு பெரிய ஒரு தேசமாக இழ வேண்டும் என்ற ஒரு அவாவின் நிமித்தம் தான் அவர்கள் செயற்பட்டார்கள். யாரெல்லாம் செயற்பட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆன காரணத்தினால் இப்பொழுது அரசியலுடன் சம்பந்தமாக இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட செல்ல வேண்டி இருப்பதால் இந்த பாராளுமன்ற கட்சிகளுடன் ஒரு பொது கட்டமைப்பாக போக வேண்டியிருக்கிறது. நாளை இதிலிருந்து விடுபட்டு எங்களுடைய ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் இணைத்து அத்துடன் சேர்த்து அங்கிருக்கின்ற நிலம் சார்ந்த விவசாய மக்களுடைய பிரச்சனைகள், கடல் சார்ந்த கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், அங்கிருக்கின்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், அங்கிருக்கின்ற மாணவர்களுடைய பிரச்சனைகள், அங்கிருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளும் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கு சபைகளுக்கு கூடாக அது இணைக்கப்படுகின்ற பொழுது அது பொது பிரச்சனையாக எவ்விதமாக தீர்க்கப்படலாம் நிலைக்கு வரும். அவ்விதமாகத்தான் துறைசார் அனுபவத்தையும் மூலதனங்களையும் கூடவே அனைத்துலக தமிழர்களுடைய பலத்தையும் இணைக்கலாம். ஆகவே யாருக்கு நெல்சன் மண்டேலாவுக்கு காங்கிரஸ் தான் அதுக்கு துணையாக இருந்தது, அவருடைய விடுதலை இயக்கம் அல்ல. அவர் ஒரு சபையை அமைத்துத்தான் அந்த பின்னணியிலே தான் அவர் செயற்பட்டு கொண்டிருந்தார். அதே போல ஜசீர் அரபாத்துக்கு அவர்களுடைய அரசியல் ஒரு பொது கட்டமைப்பு தான் வெளியே செயற்படுத்தி கொண்டிருந்தது, விடுதலை இயக்கம் இல்லை. ஆனால் அந்த விடுதலை இயக்கம் தேவை. விடுதலை இயக்கம் இல்லாமல் இது நடைபெற மாட்டாது. இந்த விடுதலை இயக்கத்துடைய அந்த உண்மையும் நேர்மையுமான அந்த அர்ப்பணிப்புக்கு தான் உலகம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றும் நடங்கும், இன்றும் நடங்கும், நாளையும் நடங்கும். ஆனால் அது அரசியல் மயப்படுத்தப்படுறதுக்கு, அனைத்துலகம் மயப்படுத்தப்படுறதுக்கு எல்லா மக்களும் இணைந்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லா மக்களும் இணைந்து வருகின்ற பொழுதுதான் அது முழுமையாக இருக்கும். இப்பொழுது பாருங்க, ஜேவிபி ஒரு காலத்தில் இன்றிருக்கின்ற இந்த சிங்கள அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் எதிரானவர்கள், இவர்களாலே அழிக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்களால் அழிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஏன் தூக்கொண்டு வைத்திருக்கிறார்கள்? என்ன, ஜேவிபி என்பது ஒரு கட்டத்திலே சிங்கள மக்களுக்காக போராடியது என்பது வெளிப்படையான உண்மை. ஆகவே அந்த சக்தியை உலகம் எப்பொழுதுமே பார்க்கும். ஆகவே அவர்களையும் எங்களுக்குள் இழுத்துக் கொண்டு வர என்ற அடிப்படையில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி தான் நாங்கள் எங்களுடைய மக்கள் ஒருங்கிணைந்து எழுகின்ற பொழுது மக்களுடைய விடுதலை தீபமாக இருக்கின்ற அத்தனை பேரையும் உள்ளுக்கு இழுத்த நிலையில் தான் அது பயணிக்கும் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. அற்புதம், அற்புதம். மிகவும் சிறப்பாக இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இன்று இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர். இறுதியா ஒரே ஒரு வேண்டுகோள், 2 கையும் எடுத்து கும்பிடுகின்றோம். தயவு செய்து இந்த 3 கிழமைக்குள்ளையும் இந்த தனிநபர் தாக்குதல்களை தயவு செய்து நிறுத்துங்கள். தனிநபர் ஒரு காலமும் ஒரு நாடு உருவானதாக வரலாறு இல்லை, மக்களால் தான் உருவானது. ஆகவே மக்களாக எல்லாரும் ஒருங்கிணைவதற்கான இந்த தன்மையை செய்கின்ற பொழுது அதன் பின்பு நீங்கள் எவ்வளவுக்கு உண்மையின் நேர்மையுமாக செயற்படுகின்ற அதை மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. நீங்கள் முடிவிலிருந்து மாற வேண்டும், மாறினால் அது தங்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டால் பேசாமல் இருக்கலாம், இதை பற்றி பெருசாக பேச தேவையில்லை, ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் வீணாக நீங்கள் கூறுவது போல் மாறவில்லை தனாஞானி. முடிவுகள் சமாந்திரமான பாதைக்குள்ளால பயணிக்கின்றன, அவ்வளவுதான். ஜனநாயகத்துக்குள்ள போய்க்கல, இதுதான் சிக்கல். இப்ப ஒரு விடுதலை போராட்டத்துல ஒரு இலக்க நோக்கி அனைத்து நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனா ஜனநாயகத்துக்குள்ள போகும்பொழுது பல்வேறுபட்ட தளங்களுக்கு கூடாக ஒரே இலக்க நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமாக இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது தனா ஞானி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.